உங்க வாழ்க்கையில் எல்லாமே தாமதமா நடக்கிற மாதிரி தோணுதா? மற்றவர்கள் எல்லோரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, ஆனா நான் மட்டும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னா இந்த வார்த்தைகளை ஒரு முறை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு அது மேலே வருவதற்கு முன்னாடி மண்ணுக்குள் ஒரு காலம் அமைதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் மேலே இருந்து பார்ப்பவர்களுக்கு இங்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில் அந்த விதைக்குள் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் உடனே பலன் கிடைக்காமல் இருக்கலாம். நாம் வேண்டிய விஷயம் தாமதமாகலாம். நாம் எதிர்பார்த்த வாய்ப்பு வராமல் போகலாம். அப்போ நம்ம மனசு சொல்லும், என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஆனா தாமதம் என்றாலே தோல்வி கிடையாது. சில விஷயங்களுக்கு சரியான நேரம் வர வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய முயற்சியை நிறுத்தாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை கைவிடாதீங்க. கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களால் முடிந்த முயற்சியையும் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா நாம் விதையை விதைக்கத்தான் முடியும். அதை வளர்ப்பது நம்மால் மட்டும் முடியாது. கடவுளுடைய அருளும் வேண்டும். அதனால இப்போது உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மெதுவாக போய்கொண்டிருந்தாலும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது இன்று ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாளை ஒரு அழகான பதில் கிடைக்கலாம். அதனால இன்று மனசுக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கோங்க, எனக்கான நேரம் வரும், அது வரைக்கும் நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் எனக்கான நேரம் வரும் என்று எழுதுங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல நாள் நிச்சயம் வரட்டும். வேல் முருகனுக்கு அரோகரா.